ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு புதுசாக கிளட்ச் பிளேட்டை மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதோட மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும், லேபர் அதாவது மெக்கானிக்கு நம்ம எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கிளட்ச் பிளேட்டை மாற்றுறதை பற்றி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வண்டியில் கிளட்ச் பிளேட்டு போயிடுச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளட்ச் பிளேட்டை மாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ பிக்கப்பே இருக்காது வண்டியில். நீங்கள் இனிஷியலாக வந்து வண்டியை எடுத்தாலும் சரி, அதாவது ஃபஸ்ட்டு கீர் போட்டு வண்டியை எடுத்தாலும் சரி, நல்லா பிக்கப் வண்டி ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கும் போது வண்டி வந்து சுத்தமாக பிக்கப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டு எடுக்கும் போது பிக்கப் இல்லாத மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அதாவது நீங்கள் நல்லா தேர்டு கீர் ஃபோர்த்து கீரில் ரன்னிங்கில் இருக்கும் போது ஏதாவது ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணுன்னாலோ ஒரு ஷார்ப்னஸ்ஸே இல்லாமல் வண்டி சுத்தமாக மூவ் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஐடியல் ஒரு 20, 25, 30 அதே ஒரு 40க்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்கு மேலே உங்களால் வந்து ஸ்பீடாக போக முடியாது. ஸோ அது மாதிரி பிக்கப்பே இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளட்ச் பிளேட்டை மாற்றணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோ மைலேஜே இருக்காது சுத்தமாக வண்டி. ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பிக்கப் இல்லாத காரணத்துக்காக நீங்கள் ஓவரால் ரைஸ் கொடுப்பீங்க. ஒரு ஆக்சிலேஷன் வந்து அதிகமாக கொடுக்கும்போது அதிகமாக பெட்ரோல் வந்து யூசேஜ் செலவாகும். ஒருவேளை நீங்கள் ஆக்சிலேஷன் அதிகமாக கொடுக்காத ஆளாக இருந்தால், அதாவது கிளட்ச் பிளேட் போயிடுச்சு, அதனால் வந்து நான் ஸ்லோவாகவே ஓட்டிக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி ஆளாக இருந்தால் உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப அடி வாங்காது. ஓரளவுக்கு வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா கிளட்ச் பிளேட் வந்து மைலேஜுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து இன்ஜின் ஹீட்டு. அதாவது உங்களுக்கு பிக்கப் வராத காரணத்துக்காக நீங்கள் அதிகமாக ரைஸ் பண்ணுறீங்க, வண்டி ஆக்சிலேஷனை ரைஸ் பண்ணுறீங்க. இதனால் ஹீட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகும். அடிக்கடிக்கு உங்களுக்கு இன்ஜின்லேருந்து தேவையில்லாத நாய்ஸஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நியூட்ரல் ஆகிடும் வண்டி எடுக்கும் போது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா, இது வந்து அடிக்கடிக்கு நடந்ததுன்னா நீங்கள் வந்து கிளட்ச் பிளேட்டை மாற்றிடணும். இந்த கிளட்ச் பிளேட்டை வந்து நம்ம புதுசாக மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளட்ச் பிளேட்டு வந்து 850 ரூபா ஆச்சு, ஒரிஜினல் ஹீரோவோட கிளட்ச் பிளேட்டு. அதுக்கு அடுத்தது எப்போவுமே கிளட்ச் பிளேட்டு மாற்றும் போது புது ஆயில் போடுறது நல்லது. அந்த புது ஆயிலுக்கு வந்து 360 ரூபா ஆச்சு. அப்புறமா வந்து இந்த கேஸ் கட்டர், இந்த ரோட்டரி கேஸ் கட்டர், இதுக்கெலாம் சேர்த்து ஒரு 100 ரூபா செலவாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேபர், அதாவது நாங்கள் மெக்கானிக்கு வந்து மொத்தமாக 300 ரூபா கேட்டார், 300 ரூபா கொடுத்தோம். ஸோ மொத்தமாக வந்து 1660 ரூபா இந்த கிளட்ச் பிளேட்டு மாற்றுறதுக்காக செலவாச்சு. ஸோ மாற்றிட்டதுக்கப்புறம் வண்டி வந்து பிக்கப்பு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. முன்னாடி இருந்ததோட இப்போ எவ்வளோ நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியுது எங்களுக்கு. இது மாதிரி உங்களோட கிளட்ச் பிளேட்டும் வீக்காக இருந்ததுன்னா நீங்கள் சீக்கிரமாக சரி பண்ணுறங்க, வண்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.